சென்னை வேளச்சேரி காந்தி நகரில் டாஸ்மாக் மதுக்கடையை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் நேரலையை பார்க்கலாம். டாஸ்மாக் கடைக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டம் பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், இந்த போராட்டம் பற்றிய விவரங்களை சொல்லுங்க. வசந்த், நம்ம நிற்கக்கூடிய இடம் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய காந்தி நகர் பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடும். இங்கே இருக்கக்கூடிய கடை தான் டாஸ்மாக் கடை. இந்த கடையை எதிர்த்து தான் தற்போது போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பிரதானமாக இந்த பகுதியை பார்த்தோம்னா கோவில் இருக்கிறது, மசூதி இருக்கிறது, கல்லூரிகள் இருக்கிறது, பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடம் இந்த இடம் பிரதான இடமா இருக்கிறது. அதிகமாக போக்குவரத்து நெரிசலில் மிகுந்து போகக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்தை பார்க்கப்படுகிறது. இங்கிருந்து காந்தி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து குறிப்பாக கிண்டியிலிருந்து வேளச்சேரிக்கு போகக்கூடிய பிரதான இடம் என்றால் இந்த பகுதியை தான் சொல்லலாம். இதில் ஏராளமான பொதுமக்களும் அதே போன்று பொதுமக்கள் பயணித்து வருகின்றனர். இங்கே அருகிலேயே குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக உடனடியாக இந்த கடையை அகற்ற வேண்டும் என்று இந்த அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்று திரண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையின் கைது செய்து தற்போது சமூக நலத்தில் கூடத்திலிருந்து அடைப்பதற்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தில் இந்த முற்றுகை போராட்டத்தின் போது டாஸ்மார்க்கில் குறிப்பாக 10 மணி காலை டாஸ்மார்க் 12 மணிக்கு தான் திறக்கப்படுகிறது. ஆனால் அதிகாலை முதலே இங்கு இந்த கடையை பொறுத்தவரை கூட்டமாக இருக்கிறது. பிரதானமாக ஒரு வழிச்சாலை என்பதால் இந்த கடையில் மதுபான பாட்டில் வாங்கக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதே போன்று கீழே நின்று வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது ஈவினிங் சாயங்கால நேரம் என்று பார்த்தோம்னால் குடித்து விட்டு தவறான வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எனவே இந்த கடையை மாற்றி தர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனால் இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமாக மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதன் காரணமாக காவல்துறையினர் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மீறியும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று இந்த பிரதான சாலையில் தற்போது பொதுமக்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறை கைது செய்து தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். வசந்த், ஆனந்தன், இதில் எத்தனை பேர் ஈடுபட்டிருப்பார்கள்? இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதேனும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா? ஆனந்த், பொதுமக்கள் ஏராளமான பொதுமக்கள், பெண்கள், ஆண்கள் என பிரதானமாக அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பிரதானமாக உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு எடுத்துச் செல்லப்படும், அப்பொழுது இந்த கடையை மாற்றி கண்டிப்பாக தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தனர். அதன் அடிப்படையிலே அவர்கள் கலைந்து செல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் எங்களால் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு செயலில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் உடனடியாக அந்த டாஸ்மாக் கடையை மாற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர். பிரதானமாக இந்த சாலையில் குடித்து விட்டு படுத்து கிடக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சுற்றுவட்டார பகுதியில் பிரதான கடையாக இது மட்டும்தான் இருக்கிறது. அந்த கடையை எங்களுக்கு மாற்றி தர. இந்த கடையை பொறுத்தவரை அந்த குடிகாரர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருக்கிறது. இதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப எங்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றி தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டனர். இது அடிப்படையில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிடம் நாங்கள் தகவல் தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இங்கு பொதுமக்கள் இந்த போராட்டத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடும் போது தமிழக அரசை கண்டித்தும் அதே போல மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் இந்த போராட்டத்தில் அவங்க கோஷங்களை முன்வைத்தனர். வசந்த்.